முதலமைச்சர் பதவிக்கான ரேஸிலிருந்து விலகிவிட்டார் மகாராஷ்டிராவின் காபந்து முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே. பாஜக அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. அஜித் பவார் பாஜகவின் முதலமைச்சருக்கு தான் ஆதரவு என்கிற நிலைப்பாடு எடுத்தது என எல்லாம் சேர்ந்து ஷிண்டேவின் ஆசையை நிராசையாக்கி இருக்கிறது. ஆனால் ஷிண்டே இந்த முடிவை எடுப்பதற்கு முன்பு வரை பீகாரில் குறைவான தொகுதிகளை வென்ற நிதிஷுக்கு முதல்வர் பதவியை கொடுத்த பாஜகவால் மகாராஷ்டிராவில் செய்ய முடியாதா என்கிற கேள்விகளை பாஜகவை நோக்கி வீசினர் சிவசேனா தொண்டர்கள். அப்படி பீகாரில் பாஜக என்ன செய்தது தெரியுமா? இரண்டாயிரமாவது ஆண்டுதான் பாஜக முதன்முறையாக என்டிஏ கூட்டணியின் சிஎம் முகமாக நிதிஷ்குமாரை முன்னிறுத்தியது. அன்று தொடங்கி ஒவ்வொரு முறை கூட்டணியாக களமிறங்கும் போதும் நிதிஷ்குமாருக்கான ஆதரவை தொடர்ந்து வழங்கி வந்தது பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் 2019ஆம் ஆண்டு நிலை கொஞ்சம் மாற தொடங்கியது. பாஜகவும் ஐக்கிய ஜனதா தளமும் கூட்டணியில் இருக்கும் போதே அடுத்த முதலமைச்சர் பாஜக நிர்வாகியாகத்தான் இருக்க வேண்டும் என அந்த கட்சியின் மூத்த தலைவரான சஞ்சய் பஸ்வான் உள்ளிட்ட தலைவர்கள் குரல் எழுப்ப தொடங்கினர். இதனால் நிதிஷ்குமாருக்கான நெருக்கடி அதிகரித்தது. ஆனால் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் பீகாருக்கு சென்ற பிரதமர் மோடி நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என அறிவித்தார். போதாக்குறைக்கு அமைச்சர்கள் அமித்ஷாவும் அதனை வழிமொழிந்தனர். தொகுதி பங்கீடு தொடங்குவதற்கு முன்னரே முதலமைச்சர் வேட்பாளரை அறிவித்தது மாநில பாஜகவினரையே அதிருப்திக்குள்ளாக்கியது. தேசிய தலைமை அவசரப்படுகிறதோ என்கிற எண்ணத்தையும் ஏற்படுத்தியது. அதுக்கேற்றது போலவே தேர்தல் முடிவுகளும் வந்தன. அக்டோபர் இறுதியில் தொடங்கி நவம்பர் முதல் வாரம் வரை நடந்த பீகார் தேர்தலில் ஐக்கிய ஜனதா தளம் 115 இடங்களிலும் பாஜக 110 இடங்களிலும் போட்டியிட்டன. தேர்தல் முடிவில் பாஜக 74 இடங்களில் வெற்றி பெற்றது. ஆனால் ஐக்கிய ஜனதா தளம் 43 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. இதனால் அதிக தொகுதிகளை வென்ற கட்சி என்கிற அடிப்படையில் பாஜகவிற்கு முதலமைச்சர் பதவி கிடைக்கும் என அந்த கட்சி நிர்வாகிகள் காத்திருந்தனர். ஆனால் கூட்டணி உடன்படிக்கையில் உள்ளதுபடி குறைவான தொகுதிகளை வென்ற நிதிஷ்குமார் முதலமைச்சரானார். இதனால் பாஜகவினர் பலர் அதிருப்தி அடைந்தனர். பாஜக தேசிய தலைமைக்கு அப்போது வேறு வழியே இல்லை என்கிற நிலை இருந்தது. ராஷ்டிரிய ஜனதா தளம் 75 இடங்களை பெற்று 2வது இடத்திலும் அதன் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சி 19 இடங்களிலும் வென்றிருந்தன. ஒருவேளை நிதிஷ்க்கு முதலமைச்சர் பதவி வழங்காவிட்டால் அவர் எந்த நேரமும் அணி மாறி மகாகத்பந்தனுடன் கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடித்து விடுவார் என்பதால் முதலமைச்சர் பதவியை விட்டுக் கொடுத்த பாஜகவின் கிஷோர் பிரசாத் மற்றும் ரேணு தேவிக்கு துணை முதலமைச்சர் பதவியை வாங்கி கொடுத்துவிட்டு நிம்மதியடைந்தது. ஆனால் மகாராஷ்டிராவில் இப்போது நிலைமை தலைகீழாக இருக்கிறது. ஷிண்டேவுக்கு முதலமைச்சர் பதவி இல்லை என பாஜக கைவிரித்தாலும் அவர் வேறு எந்த கட்சியுடனும் சேர்ந்து ஆட்சியை பிடிக்க முடியாது. கூடவே மற்றொரு கூட்டணி கட்சியான அஜித் பவார் தேசியவாத காங்கிரசும் ஏற்கனவே பாஜக நிலைப்பாட்டை எடுத்துவிட்டதால் வேறு வழி ஏதுமின்றி மாநில முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மக்களின் முதல்வராக தொடர முடிவு செய்திருக்கிறார் ஷிண்டே.